ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த க்ரீன் கலர் saree எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம். இந்த சேரீயோட டிசைன் வந்து நானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிசைன், ஒரு புது டிசைன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கண்டுபிடிப்பில் உருவான டிசைன் இது தான். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட் நெக் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். கேன்வாஸில் 2.5 இன்ச்சு நெக் ஓப்பன் வச்சு கேன்வாஸ் பாட் நெக் 2 சைடும் ஒரே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். வரைஞ்சி எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு கேப் விட்டு கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் நாச் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸை வச்சுக்கிறோம். கேன்வாஸை வச்சுட்டு சென்டரில் ஒரு 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 ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இது எதுக்காகனா இந்த கேன்வாஸு கிளாத்தெல்லாம் நகராமல் இருக்கிறக்காக. இல்லை நம்ம அயன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் படி நம்ம வந்து ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ஸ்டிச்சு வந்து ஒரே மாதிரி போட்டுட்டு வாங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற உள்ள சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் வந்து இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து திரும்பி கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக. அதுக்காக தான் சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி வரம் ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருக்கிறேன். அந்த 1.5 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுக்கிறேன். நான் இப்படி தான் கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிறதுக்கு ரொம்ப லூஸாக ஒரே ஒரு அடித்து திருப்புற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டோம்னா லூஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி சென்டர் பிடிச்சி 3.25 இன்ச்சு ஹைட்டில் எல்லாத்துக்கும் பேசிக்காக 3.25 இன்ச்சு தான். ஒரு சைடு பிடிச்சிட்டு ரெண்டாவது சைடும் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி சென்டர் டாட் பிடிச்சிட்டேன். இப்போ வச்சு பாருங்கள், சென்டர் டாட் வந்து கரெக்டாக இருக்கும் 2 இதுவுமே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சாரீ கிளாத்தில் 2 இன்ச்சு ஹைட்டு 2 இன்ச்சு வித்து 2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். 2 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் ஸ்லோவாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணோமா அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து ரெண்டாவது ஒரு மடி மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படின்னு தெரியறக்காக. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மெதுவாக நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 4 பீஸ் வந்து இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு தனித்தனி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி மடிக்கிறேன்ட்டு. அந்த சென்டர் இதில் மடிச்சுட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பி நான் மடிச்சிட்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த டிசைன் நமக்கு கிடச்சிரும். அதுதான் இது வந்து நான் கண்டுபிடிச்ச டிசைன். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அப்போ அதை அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூ ரெடி பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், அந்த சென்டரில் வந்து ஒரு மடி மடிச்சிங்கன்னா நமக்கு வந்து சென்டர் பார்ட்டு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை அப்படியே பின்னாடி திருப்பி ஒரு மடி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அதே அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோம்னா அது பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி மடிச்சுட்டு ரிவர்ஸில் திருப்பி ஒரு மடி மடித்து அதை ஒரு ஸ்டிச்சு போட்டு விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அந்த நெக்கு ஃபுல்லாக வைக்க போகிறோம்.
நெக்கு ஃபுல்லாக்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று, அதாவது கேப் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நான் முக்கால்வாசி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுலேயுமே அந்த பாட் நெக் சைஸில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரே மாதிரி கேப் விடாமல், சின்ன சின்ன கேப் கூட இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சுட்டு வாங்க. அப்போ தான் பார்க்கறக்கு அழகாக இருக்கும். பின்னாடி திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிசுறு வந்து தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க அந்த பிசுறை பூரா. அடுத்ததாக கோல்டன் கலர் லேஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த பிசுறு தெரியுங்களா நான் ஸ்டிச் பண்ணதுக்கு, அதை மறைக்கிறதுக்காக ஒரு கோல்டன் கலர் லேஸ் வச்சு, ஒரு 1/2 இன்ச் லேஸ் வச்சு நான் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த ஷேப் மேலேயே இப்போ இந்த ஷேப்பு கரெக்டாக நீங்கள் கொண்டு வரதில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிச்சு ஷேப்பு. அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே இப்போ வந்து நான் அதை அப்படியே எடுத்து விட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கை ஊசி வச்சு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டிசைனு. பாட் நெக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து ப்ளவுஸ் பார்ட்டு முடிஞ்சது. பேக் நெக் பாருங்கள் டிசைனு. கைக்கு வந்து நான் பஃப் ஸ்லீவ் மாதிரி பாதி பஃப்பு பாதி வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புது புது டிசைன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொடுக்கறக்கு இருக்கிறேன். என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இன்னும் நான் இந்த வீடியோவில் என்னோடய சேனலில் போட போகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட நம்ம முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். Okay friends, bye.